Okay, moving into the next topic, one of the most important and உங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே இந்த டாபிக் தான் இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக்ல இருந்து தான் மேக்ஸிமம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இந்த டாப்பிக்கை வச்சு தான் யூ வில் கெட் அசர்ஷன் ரீசன் பேஸ்ட் அப்படின்னு ஒரு எம்சிக்யூ இருக்கும். உங்களுக்கு நான் இந்த சாப்டரோட எண்டில் வந்துட்டு ஐ வில் ஷோ யூ ஆல் த எம்சிக்யூஸ் ஹவு அண்ட் ஆல் தே வில் ஆஸ்க் யுவர் எம்சிக்யூஸ்னு. அதில் வந்துட்டு அசர்ஷன் அண்ட் ரீசன், அதாவது அசர்ஷன் கொடுத்துருப்பாங்க, என்ன ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த சென்டென்ஸ்க்கான ரீசன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் கொடுக்கறது வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் அண்ட் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ஒன்று வச்சு தான் வரும். ஸோ வாட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ்? நேமை வச்சு நீங்கள் வந்துட்டு இது எதுவுமே பாசிட்டிவ்னா பாசிட்டிவாக இருக்கும் போல, அப்போ ஆப்போசிட் நார்மேட்டிவ்னா மைக்ரோ மேக்ரோ மாதிரி ஆப்போசிட் நார்மேட்டிவ்னா நெகட்டிவாக இருக்கும், அதெல்லாம் இல்லை. டோன்ட் திங்க் தட் மச். பாசிட்டிவ்னா ஒன்று, நார்மேட்டிவ்னா இன்னொன்று. இட் ஹாஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மீனிங் தேன் வாட் இட் இஸ் ஆக்சுவலி. என்ன வந்துட்டு அதோட பேர் இருக்கோ அது இல்லாமல் அது வேறு தான். ஓகே ஓகே நவ் ஆஸ் யூ கேன் சி, எவ்ரி எக்கானமி வந்துட்டு 3 மேஜர் கொஷின்ஸை தே ஹேவ் டு ஆன்சர். இந்த 3 மேஜர் ப்ராப்ளம்ஸை செகண்ட் சப்யூனிட்ல யூ வில் சி. அப்போ உங்களுக்கு இதை ரிலேட் பண்ண முடியும். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் லைக் மார்க்கெட், அதாவது ஐ வில் ஜஸ்ட் ரீட் இட் அவுட். வாட் டு ப்ரொடியூஸ், ப்ராப்ளம்னாலே என்னம்மா, என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? உங்கள் அம்மாவுக்கு அந்த பால் பாக்கெட் மாதிரி தான். என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட், என்ன பண்ணணும், அப்புறம் வந்துட்டு ஹவு டு ப்ரொடியூஸ், என்ன அதில் செய்யணும், பாலை வந்துட்டு காஃபி போடணுமா, டீ போடணுமா, தயிர் ஆக்கணுமா, மோர் ஆக்கணுமா, இதெல்லாம் வந்துட்டு ஹவு டு ப்ரொடியூஸ். வாட் டு ப்ரொடியூஸ், அந்த பாலை வச்சு முதல்ல என்ன பண்ணுறது, அதை வச்சு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறது. இப்போ டீ போடணும்னா டீ எப்படி போடுறது, பன்னீர் பண்ணணும்னா பன்னீரில் என்ன செய்யறது, அந்த மாதிரி. அப்புறம் ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், இதில் உங்கள் அப்பாக்காக செய்யணுமா, உங்கள் அம்மாக்காக செய்யணுமா, இல்லை வந்துட்டு உனக்காக செய்யணுமா, உன் தங்கச்சிக்காக செய்யணுமா. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை this is the major problem that an economy faces. So there are different ways to solve these and each ways gives different results. See, இப்போ உங்க அம்மா காஃபி போட்டா உனக்கு சந்தோஷமா இருக்கும், உங்க அம்மா டீ போட்டா உங்க அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கும், உங்க அம்மா வந்துட்டு பாயாசம் செஞ்சா உன் தங்கச்சி சந்தோஷமா இருப்பா, ஆனா உனக்கு காண்டாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு திங்குமே ஒரு ரிசல்ட்டை நமக்கு ஈல்டு பண்ணி கொடுக்கும், ரைட்? இப்போ so we ask, how do these system work and are these results good for the society? இது உனக்கு இது வந்துட்டு இப்போ புரியாது, ஜஸ்ட் இப்படி போயிட்டு திரும்பிங்க வரலாம், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா? 2 sides of economics வந்து விழறாம்பார், பாசிட்டிவ் அண்ட் நார்மேட்டிவ். பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ்னா இட் டிஸ்கிரைப்ஸ் வாட் இட் இஸ். அதாவது ஒன்று டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, ஹேண்ட்ஸமான இல்லை பியூட்டிஃபுல்லான டாலான அழகான ஒரு பையனோ பொண்ணோ, அந்த மாதிரி வாட் இட் இஸ் டிஸ்கிரைப் பண்ணுறத, என்ன இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு, அதை சொல்றது தான் பாசிட்டிவ். நார்மேட்டிவ்னா என்ன நடக்கலாம், என்ன இருக்கலாம், என்ன மாற்றலாம், வாட் ought to be or what should be. So positive என்றது present tense, normative என்றது என்னது future tense. So positive is what? Present tense, describe what it is. Normative என்றது what should be, what ought to be. So positive என்றது facts, but normative is opinion. Facts, நீ அழகா இருக்கன்றது facts, ஆனா நீ இன்னும் இந்த கம்பல் போட்டா நல்லா இருப்ப, இல்ல நீ வந்துட்டு இன்னும் அந்த சந்தனம் வச்சா நல்லா இருப்ப, இல்ல நீ இந்த செயின் போட்டா நல்லா இருப்ப, இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருப்பன்னு சொல்றது நார்மேட்டிவ். கெட்டிங் an ஐடியா? அந்த பொண்ணு நல்லாதான்ப்பா இருக்கு, பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ். இதே அந்த பொண்ணு இந்த ட்ரெஸ் போட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ். யூ கெட் an ஐடியா ஆஃப் வாட் இட் இஸ்ல. ஸோ ஓகே, டிஸ்கிரைப்ஸ் வாட் இஸ் அப்படின்னு சொல்றது ஒண்ணு, says what should be அப்படின்னு சொல்றது, should be என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் normative economics. If the government increases GST, price of goods rise. ஆமா, GST போட்டதுனால தான் இப்போ என்னாச்சு, சினிமா டிக்கெட்ஸ்லாம் வந்துட்டு 100 120ல இருந்து 200 240 ஆயிருக்கு. லக்ஸுரி, அதாவது லக்ஸுரி கூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி வந்துட்டு ஹை ரேட்ஸ்ல போட்டிருக்காங்க. கரெக்டா? ப்ரைஸஸ் ஆப்வியஸா இன்க்ரீஸ் தான் ஆகும். பட்
இங்க என்னது கவர்மெண்ட் shouldn't increase GST because it hurts poor. என்ன பண்ணலாம் என்ன தாழ அதாவது புவரா இருக்கிற பீப்புளை ஜிஎஸ்டி ஹர்ட் பண்ண கூடாதுன்னா அப்ப ஜிஎஸ்டி அதிகமா போடக்கூடாது கூடாது ஃபியூச்சர் டென்ஸ் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ் இப்படிதான் கேட்பான் இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வீல் கீப் இட் திஸ் வே டிமாண்ட் ஃபால்ஸ் வென் பிரைஸ் ரைசஸ் என்னது பாசிட்டிவ் ஆர் நார்மேட்டிவ் பாசிட்டிவ் ஏன்னா டிமாண்ட் குறைஞ்சால் பிரைஸ் கம்மி ஆகும் அந்த மாதிரிலாம் எதாவது இருக்கா இல்லை ஸோ டிமாண்ட் ஃபால்ஸ் வென் பிரைஸ் ரைசஸ் பாசிட்டிவ் இது ரிச் ஷுட் பே மோர் டேக்ஸ் ரிச் ஷுட் பே மோர் டேக்ஸ் என்னது நார்மேட்டிவ் ஷுட் அவ்வளோதான் வெரி குட் புரிஞ்சிருச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே இதில் ஒன்றுமே இல்லைப்பா ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃபேக்ட்ஸை நீ பார்ப்ப நார்மேட்டிவை நீ அப்ளை பண்ணி ஒரு நல்ல டிசிஷனை எடுத்துட்டு வர்றது தான் எக்கனாமிக்ஸோட வேலை போத் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் யூ கான் ஜட்ஜ் வாட்ஸ் ரைட் வித்தவுட் நோயிங் வாட்ஸ் you can't judge what's right without knowing what's real without knowing what's real உன்னால வந்துட்டு என்ன பண்ணணும்ன்றத சொல்ல முடியாது என்ன இருக்குன்னே தெரியாம நீ என்ன பண்ணணும்னு எப்படி சொல்லுவ உனக்கு என்ன சப்ஜெக்ட்ல என்ன இருக்குன்னே தெரியாது உனக்கு என்னன்னே தெரியாது எக்கனாமிக்ஸ் நீ எடுத்தது கூட கிடையாது அப்புறம் எப்படி நீ வந்துட்டு என்ன பண்ணலாம் ஓகே எக்கனாமிக்ஸ்ல இதெல்லாம் செய்யலாம்ப்பா அதெல்லாம் செய்யலாம்ப்பா நீ எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா யூ ஷுட் நோ பாசிட்டிவ் in order to make a normative decision. So both goes hand in hand. Keep this in mind. Next we will see some various examples so that I've taken every example which is relevant for your exam na. So don't worry. இப்போ வந்து நம்ம ஒரு சில case studies see 7 case studies நான் எடுத்து வச்சிருக்கேன். We will see some 7 case studies. Everything is exam oriented. So you don't have to worry which is we're thinking it's not relevant அப்படின்னு. But before moving நம்ம வந்துட்டு இதை பார்க்கணும் எப்படி மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸோட டிஸ்டிங்விஷ் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டோ நார்மேட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸோட டிஸ்டிங்ஷனும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்விஷ்மெண்ட்டும் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ஐ ஹோப் யூ கைஸ் கேன் சி த ஹோல் திங் ஸோ தட் ஓகே நவ் பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் டேட்டா அண்ட் ஃபேக்ட்ஸ் ஆப்வியஸ்லி என்ன இருக்கு டேட்டா வச்சுதான் சொல்ல முடியும் என்ன ஃபேக்டா இருக்கு அதை தானே சொல்ல முடியும் பாசிட்டிவ்ல என்ன ப்ரெசண்டா நடக்குதோ அதை சொல்றோம் பாசிட்டிவ் இதே ஒப்பீனியன்ஸ் என் ஒப்பீனியன் நான் சொல்றேன் நீ வந்துட்டு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டா அழகா இருக்கும் யாரடி நீ மோகினி படம் இஃப் யூ ஹவ் சீன் இட் யூ வில் நோ ரெட் கலர் ட்ரெஸ் போட்டா சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி ஒப்பீனியன்ஸை சொல்றது வந்துட்டு நார்மேட்டிவ் ஓகே ஒப்பீனியன்ஸ் அண்ட் வேல்யூஸ் இது வந்துட்டு இண்டிவிஜுவல் லெவல்ல நம்ம பார்க்குறோம் இது வந்துட்டு நிறைய பெரிய பெரிய லெவல்ல ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது யூ வில் ஹேவ் வேரியஸ் திங்ஸ் இட் வில் பி யூஸ்ஃபுல் இன் வேரியஸ் பிளேசஸ் ஃபார் எக்கனாமிக் டிசிஷன் மேக்கிங் ஓகேவா இப்போ இது வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் இன் நேச்சர் பட் திஸ் இஸ் வெரி நேரோ ஒப்பீனியன்ஸ் நம்மளால எல்லாத்துக்கும்லாம் கொடுக்க முடியாது பட் ஃபேக்ட்ஸை வந்துட்டு நம்மளால வந்துட்டு டீட்டெயில்டா நம்மளால சொல்ல முடியும் டிஸ்கிரைப் பண்ணி நம்மளால சொல்ல முடியும் அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் it does not give any value judgment it does not give you any value judgment that it is neutral between ends இது நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ அடிஷனா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா நீ ஃபேக்ட்ஸை ஸ்டேட் பண்றதுனால அதாவது நீ பென்சிலை தொலைச்சிட்ட நான் பென்சில் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுனால உனக்கு ஏதாவது வேல்யூ அடிஷன் இருக்கா அதுல ஆப்வியஸா இல்லை கரெக்ட் அதே மாதிரி பட் ஆனா இந்த பென்சிலை நீ தொலைக்காம இருக்கிறதுக்கு நீ இதை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றது இட் கிவ்ஸ் யூ சம் வேல்யூல value towards your decision making la so this does not give any value judgment this gives value judgment இப்படி ஞாபகம் data facts opinions and values இது என்னது it's descriptive this is narrow இது என்னது this is it gives any it does not give any value judgment it gives value judgment இது என்னது this is objective it is just full and full objective based தான் இருக்கும் but it differs with subjective இது subjective based இருக்கும் ஒரு விஷயத்துக்கும் ஒப்பீனியன்ஸ் மாறிட்டே இருக்கும்
Based on the subject, your opinions also changes. Right? Next. இது வந்துட்டு asks what actually is. இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீ பாசிட்டிவா அது நார்மேட்டிவான்னு கண்டுபிடிக்கான்னா what actually is, what is happening, என்ன, how அப்படின்னெல்லாம் வருதுன்னா you can tell it's a positive economics. இதே what ought to be க்கு ஆன்சர் கொடுக்குது, what should be க்கு ஆன்சர் கொடுக்குதுன்னா that is normative economics. Then statement can be tested or proved. Obviously you are just stating facts, so it can be obviously tested or proved. Facts தான சொல்ற, facts சொல்லும்போது it can be, you have the details la, so it can be tested and proved, but this cannot be tested because it's just a opinion. இது வெறும் ஒரு opinion தான். ரெட் கலர் நல்லா இருக்கும் தான் சொல்ற, அது வந்துட்டு அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு எல்லாம் அது வந்துட்டு ஒரு ஃபேக்டா மாறும்போது தான் நமக்கு தெரியும். ஓகேவா? இது வந்து present or past. obviously நடக்கிறது நடந்தது அதை வச்சு தான் சொல்ல முடியும் பாசிட்டிவ். ஆனா நடக்க போறதை சொல்றது தான் என்னது நார்மேட்டிவ். what ought to be, future. அதுக்கப்புறம் என்னது describes economic issues. describe பண்ணும், இஷ்யூவை describe பண்ணும். உனக்கு வந்துட்டு நீளமான மூக்கு இருக்கு, வந்துட்டு பெரிய பெரிய விரல் இருக்கு, குட்டி வாய் இருக்கு, பெரிய கண்ணு இருக்கு அப்படின்னு எல்லாம் உன்னை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி எக்கானமியை டிஸ்கிரைப் பண்றது தான் என்னது பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ். ஆனா சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும், வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி சொல்யூஷன் கொடுக்கறது வந்துட்டு நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ். ப்ரொவைட்ஸ் சொல்யூஷன் ஃபார் பேஸ்ட் ஆன் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ்க்கும் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. திஸ் யூ ஹேவ் டு, இஃப் தே ஆஸ்க் ஃபார் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பாசிட்டிவ் அண்ட் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ்னா யூ ஹேவ் டு ரைட் திஸ். Nearly 145 points. It has various points, but everything is very small. Adha na kuduthirken, so try to keep in mind the key points. Just because I told you not to mug up the concept doesn't necessarily mean that you should avoid the keywords. Keywords avoid பண்ணிட்டு நீங்க இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. You have to keep in mind the key points. So take a screenshot or something. Now moving on. Okay, இப்போதான் நம்ம கேஸ் ஸ்டடிஸ் உள்ள போறோம். Now there are 7 case studies totally. You are going to tell me how does it become positive or normative, right? Subsidies on petrol ன்றது first case study, right? என்ன subsidies reduce petrol price for consumers. present நடந்துட்டு இருக்கு, present. what is happening அப்படிதானே சொல்ல, what is அப்படின்றதுக்கு தானே இது ஆன்சர் பண்ணுது. subsidies, what is subsidy doing? subsidy reduce petrol price for consumers. கரெக்டா? அதுக்கு ஆன்சர் பண்ணுதா? what should be ஆன்சர் பண்ணுதா? அது what should be subsidies, how should be subsidies அப்படின்னு ஆன்சர் பண்ணுதா? இல்ல, what is subsidies அப்படின்றதுக்கு தான் ஆன்சர் பண்ணுது. இல்ல how is subsidy helpful அப்படின்றதுக்கு தான் ஆன்சர் பண்ணுது. கரெக்டா? present. இப்போ நார்மேட்டிவ்ல பாரு, government should give subsidies should to help middle class people. இது என்னது? ஒப்பீனியனா? இது ஒப்பீனியன் தானே? யாரோட ஒப்பீனியன்? கவர்மெண்ட் வந்துட்டு சப்சிடி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கொடுத்தா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொடுத்தா அப்படின்னா என்னது? இது நார்மேட்டிவ், which is giving answer to the question what ought to be or what should be, right? I hope you got a clear understanding as to what is positive and normative. As moving on, we'll இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா we will see. ஓகேவா? ஆன்லைன் எஜுகேஷன் பாசிட்டிவ் என்னவா இருக்கும்? ஆன்லைன் கிளாஸஸ் இன்க்ரீஸ்டு டியூரிங் கோவிட். Tell me how it is answering. What is online classes doing? What is online classes happening? How is online classes happening? இப்படின்றதுக்கு தானே ஆன்சர் பண்ணது. What should be, what is. So it is positive. Online classes increased during COVID. Next என்னது? Normative. என்னவா இருக்கும்? Schools should make online options permanent for flexibility.
should. Normative கண்டிப்பா ought to be, should. Future tenseல ஏதாவது ஒரு இது இருக்கும், ஒரு clue இருக்கும். ஓகேவா? So you don't need to worry. Next, minimum wage என்னவா இருக்கும்? Positive. See, raising minimum wage increases income but may reduce job. So another, raising minimum wage increases income but may reduce jobs. இது வந்துட்டு என்னது? presentல facts பேஸ் பண்ணி சொல்லுதா? It's facts. மினிமம் வேஜ் இன்க்ரீஸ் ஆனா ஜாப்ஸ் டிக்ரீஸ் ஆகுன்றது ஃபேக்ட். இப்போ நார்மேட்டிவ் என்னவா இருக்கும்? கவர்மெண்ட் மே ரேஸ் வேஜஸ் டு என்ஷூர் பேசிக் லிவிங் ஸ்டாண்டர்ட். என்னது? மஸ்ட் ரேஸ் வேஜஸ். மஸ்ட் ரேஸ் அப்படின்னா ரேஸ் பண்ணிட்டாங்களா? வேஜஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா? கொடுத்துட்டாங்களா? கொடுக்கல. கொடுப்பாங்க. கொடுத்தா பேசிக் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் என்னது? நார்மேட்டிவ். கவர்மெண்ட் மஸ்ட் ரேஸ் வேஜஸ் டு என்ஷூர். அதுவே என்னது? ஒரு ஒப்பீனியன். இட்ஸ் கிவிங் அ ஒப்பீனியன். பேசிக் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இட் வில் பி அ பிட் கன்ஃபியூசிங். இதை பார்த்தா டக்குன்னு பாசிட்டிவ் மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்சம் யோசிக்கணும். வாட் ஷுட் பிக்கு இது ஆன்சர் பண்ணுதா இல்ல வாட் இஸ்க்கு ஆன்சர் பண்ணுதா அப்படின்றது இஃப் யூஆர் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும்போதும், இஃப் யூ ஒரு சின்ன நாட், அந்த சின்ன நாட்டை நீ கைட்டிட்டுன்னு வச்சுக்கோ, இட் வில் பி வெரி ஈஸி. டக்குன்னு நீ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது பாசிட்டிவ், அது நார்மேட்டிவ் அப்படின்னு வந்துட்டு யூ கேன் டக்குன்னு நீ வந்துட்டு அதை புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுச்சா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சி, நம்மளோட ஃபேவரட்பா, டேக்ஸ் ஆன் ஜங்க் ஃபுட். நமக்கு அதெல்லாம் தான் பிடிக்கும். சி, பாசிட்டிவ் நார்மேட்டிவ் என்னவா இருக்கும்? Taxing junk food reduces its consumption. Obviously, ஆனால் அதெல்லாம் உண்மையான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. Even after taxing so many junk foods, people are still buying it and still eating it. So, but theoretically பார்க்கும்போது, if there is more tax, முன்னாடி பீட்சா 100 ரூபாய் இருந்திருக்கும். Now it is nearing 200 to 300. One small size pizza itself is 250 kind of thing la. So now people will think twice before buying. Should I buy this or not? illa inda price ku na vera da vaanguvene appdin they will think. No. So taxing junk food reduces its consumption. What is happening if tax on junk foods is increased? So enadhu? It is a fact. Abdina enadhu idu? It's a positive. Idu normative na enadhu? Oh my god. Government should impose heavy taxes to protect public health. What should be? Right? Moving on. Electric vehicle policy எடுத்துட்டு வந்தபோது இங்க பாரு, EV electric vehicle incentives led to more eco-friendly transport. Because வந்துட்டு என்ன ஆகும்? பின்னாடி இந்த ஆட்டோக்காரங்கெல்லாம் தெரியும்ல. See, I'm not blaming them. Just இந்த ஆட்டோலலாம் பார்த்தீங்கன்னா, if you go behind an auto, no, heavy smoke இருக்கும். ஸோ ஈவியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, எலக்ட்ரிக் வெஹிக்கலாக இருந்துச்சுன்னா, the emission that carbon அந்த எமிஷன் இருக்கு இல்லையா, it will not be there at all. ஏன்னா பேட்டரியில ஓடுது. ஸோ என்ன சொல்றாங்க? ஈகோ ஃப்ரெண்ட்லியா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது வந்துட்டு என்னது? இது ஃபேக்ட். அதனால என்னது? பாசிட்டிவ். இதே நார்மேட்டிவ்னா என்னது? நார்மேட்டிவ்னா India should give more subsidies to encourage green mobility. Should normative. Should. What should be? Normative. Okay. And another one, privatization of railways. என்னது? நீயே சொல்லு பார்க்கலாம். Privatization may improve efficiency. இப்போ நம்ம பார்த்தோம்னா ரயில்வே இன் ஜெனரல் வந்துட்டு இட்ஸ் நாட் பிரைவேட், இட்ஸ் மோஸ்ட்லி பப்ளிக் தான், கவர்மெண்ட் தான் நடத்துது. பட் ஆனால் ஒரு விஷயம் பார்த்தோம்னா, பிரைவேட்டைசேஷன்னா என்னது? கவர்மெண்ட் வச்சிருந்தது இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனி நடத்துவாங்க, அதுதான் பிரைவேட்டைசேஷன். எல்ஐசி எல்லாம் அப்படிதான். எல்ஐசி வாஸ் கவர்மெண்ட், ஆனால் இப்போ அதை பிரைவேட்டைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும், சூப்பராக இருக்கும். அந்த கவர்மெண்ட் நம்ம ரயில்வேலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இட் மே நாட் சீம் எஃபிஷியன்ட், அந்த மாதிரிலாம் இருக்காம இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ பாசிட்டிவ்னா என்னது? மே இம்ப்ரூவ், இட்ஸ் அ ஃபேக்ட். மே இஸ் சம்திங் ஃபியூச்சர் டென்ஸ், பட் ஆனால் இட்ஸ் அ ஃபேக்ட். ப்ரைவேட் ஆச்சுன்னா இட் மே இம்ப்ரூவ்ல, efficiency will for sure improve. அதை தான் வந்துட்டு இங்கே சொல்ல வருது. ஸோ இட்ஸ் பாசிட்டிவ் இன் நேச்சர். இதே நார்மேட்டிவ்ல பார்த்தோம்னா ரயில்வேஸ் ஷுட் ரிமைன் பப்ளிக் டு கீப் ஃபேர்ஸ் லோ ஃபார் எவ்ரிவன். ஷுட். ஆனால் இதை படிச்சோன்னே எப்படி இருந்தது? இட்ஸ் அ ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சா? பட் ஆனால் வாட் ஷுட் இட் டூ? இப்போ ப்ரைவேட்டைசேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ ப்ரைவேட்டைசேஷன் மே இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி. பட் ஆனால் நார்மேட்டிவ்ல railway should remain public. Should. It may not seem futuristic, but it's an opinion. Right? Think about it. It should remain public is what? It's a opinion. But privatization may improve efficiency. It's a fact. It may seem, see, ஒரு சில இடத்துல you may think that என்ன இது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுதே அப்படின்னு you may think. ஏன்னா இங்க இருக்கிற வேர்டிங்குமே அப்படிதான் இருக்கு. பட் ஒரே மோனோக்ரோமேட்டிக்கா யோசிக்காதீங்க. வாட் ஷுட் பி இப்படின்னே யோசிக்காதீங்க. திங்க் ஃப்ரம் அ கொஞ்சம் ப்ராடர் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிங்க. இது ஒரு ஃபேக்டா, ஒப்பீனியனா, வேரியஸ் அனாலிசிஸ், வேரியஸ் திங்ஸை கம்பேர் பண்ணி பாருங்க. ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் நிறைய டிஸ்டிங்விஷஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ அதை வச்சு இதை வந்துட்டு அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகே, யூ வில் கெட் அ பெட்டர் கிளாரிட்டி. ஸோ ஃபார்ம் லாஸ் கான்ட்ரவர்சி, ஆக்சுவலாக உங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டட் பாசிட்டிவ் நார்மேட்டிவ் நிறைய வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் இஸ் வை ஐ கெப்ட் திஸ். ஸோ ஃபார்ம் லாஸ் எய்ம்ட் அட் ஓப்பனிங் agri markets. Aimed at opening agri markets. It's a fact. Correct. Farm loss எதுக்கு பண்ணோம்? Why farm loss? What is, how is, why, where, இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இட்ஸ் பாசிட்டிவ் தான். ஃபார்ம் லாஸ், why farm loss அப்படின்னு பார்த்தோம்னா aimed at opening up agri markets, right? நார்மேட்டிவ்ல என்னவா இருக்கும்? Government should withdraw laws if farmers' livelihood are hurt. இது opinion. This is my opinion. என்னோட opinion பா. Right? So positive, normative. I think that's all. Your case study gets over. இதில் ஒரு சின்ன நிமோனிக் இருக்கு. நிமோனிக் வந்துட்டு மேக்ஸிமம் நான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வச்சிருக்கேன். ஸோ தட் யூ ஏதோ ஒன்று ரெண்டு நிமோனிக்காவது இட் வில் பி யூஸ்ஃபுல் அப்படின்றதுக்கு. பாசிட்டிவ். PO sits with facts, NOR sits with feels. PO sits with what? PO sits with facts. Positive sits with facts. NOR sits with feels. Feels na enadu? Opinion. My opinion ba. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ நான் சொல்றேன், அது நார்மேட்டிவ். நான் என்ன ஃபேக்ட் இருக்கோ அதை நான் சொல்றேன், அது பாசிட்டிவ். PO sits with facts, NOR sits with feels. PO sits with facts, NOR sits with feels, right? Positive, what is happening? Normative, what should happen? What is happening and what should happen? See, நான் வந்துட்டு திருப்பி emphasize பண்ணி ஒரு விஷயத்தை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா you should have a very clear understanding அப்படின்றதுக்கோசரம் தான் நான் கொடுத்துருக்கேன். Because this topic is a very important topic in your first chapter. 4 marks உங்க ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு அலோகேட் ஆயிருக்கு அந்த சிலபஸ்ல. if you actually had the screenshot, you can go revisit. 4 marks அலோகேட் ஆயிருக்கு உங்க ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு. இந்த 4 marks மேக்ஸிமம் இதுல இருந்து வரும், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல இருந்து வரும். அதையும் தாண்டுச்சுன்னா it will come from centrally planned central problems of an economy, அதுல இருந்து வரும். Right? Positive, what is happening? Normative, what should happen. Right? This is just for you to remember in your exams. Positive is science part of economics. ஏன்னா facts சொல்லுது. சயின்ஸ்னாலே facts தானே. Science always gives you facts. So positive is science part of economics and normative is ethics part of economics. What's best? எனக்கு இதுல எது பெஸ்டா கிடைக்கும், வேல்யூஸை நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்,
அதெல்லாம் கொடுக்கறது எல்லாமே என்னது நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ், which is the ethics part. நான் இது பண்றது கரெக்டா, இதை பண்ணா நல்லா இருக்குமா. அந்த ஃபார்முலாஸ்ல பார்த்தோம்ல, லாஸ்டா பார்த்தோம் கூட, கவர்மெண்ட் வந்துட்டு ஃபார்முலாஸ் வந்துட்டு ஃபார்மர்ஸை அஃபெக்ட் பண்ணுதுன்னா அந்த ஃபார்முலாஸை அபாலிஷ் பண்ணணும், ஷுட் அபாலிஷ் அப்படின்னு சொல்லி ஒப்பீனியன்ஸை கொடுக்கறது. ஒரு எத்திக்ஸை பேஸ் பண்ணி, எத்திக்ஸ்னா என்னது, மாரல்ஸ். எத்திக்ஸ்னா என்னது, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது தெரியணும். எத்திக்ஸ்னா என்னது, மாரல்ஸ். அது தரது தான் வந்துட்டு என்னது, நார்மேட்டிவ் பார்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ பாசிட்டிவ் பார்ட் சயின்ஸ் பார்ட், நார்மேட்டிவ் பார்ட் எத்திக்ஸ் பார்ட். இதை தான் நம்ம வந்துட்டு பாசிட்டிவ் விசஸ் நார்மேட்டிவ்ல பார்ப்போம். இங்கே பாரு, கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் ஆஃபன், கியூஸ்னா என்னது, கொஸ்டின்ஸ். ஓகேவா, கியூஸ்னா என்னது, கொஸ்டின்ஸ். பி கேர்ஃபுல். Q's na another questions. Is this positive or normative statement? Be ready. I told you, right? And the statement கொடுத்துருவான், privatization may lead to efficiency. Is this statement positive or normative? சொல்லு பார்க்கலாம். இப்போதான் பார்த்தோம், it's positive. புரியுதா? So is this statement positive or normative அப்படின்னு கேட்கறது தான் மேக்ஸிமம் உங்களுக்கு questions இது ரிலேட்டடா வரும், right? So with this நம்ம இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு we have completed our இன்னைக்கான portions. 3 topics I had planned it for you. அதில் 3 டாபிக்ஸுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ முடிச்சிட்டோம். ஸோ very huge claps for sitting through and listening to everything for you. நம்ம இப்போ வந்துட்டு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு we saw simple economy, then we saw what it is called microeconomics and macroeconomics. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஆர் நார்மேட்டிவ் பார்த்தோம். இது 3 இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கோம். இந்த 3த்தையும் you have to have some clarity. இதில் போய் some questions பாருங்க, ரீடரை ஒரு தடவை படிச்சு பாருங்க, you will get some clarity. And also நான் வந்துட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் நோட் பண்ண சொன்னனோ அதெல்லாம் ஒரு தடவை ரீவிசிட் பண்ணி revise it. And we will see in the next class with the remaining 2 topics, which is central problems of an economy and organization of economic activities. So I hope you enjoyed the class. இன்னைக்கு class கொஞ்சம் வந்துட்டு how do I say, கொஞ்சம் வந்துட்டு இதுவா தான் போச்சு, because வந்துட்டு you have to learn these in order to have fun in the later chapters. அதுலலாம் ஃபன்னா ஜாலியாக நம்ம படிக்கிறதுக்கு இதை கொஞ்சம் வந்துட்டு நம்ம இப்படி படிச்சாதான் we can move with fun later on. ஓகேவா? So all the best, and I will see you guys all in the next lecture. Bye.